அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் பிஸி vlog பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு தோசை ஊத்துறதுக்காக நைட்டே பச்சை பயிறு கொஞ்சம் அரிசி மட்டும் சேர்த்து தண்ணியில ஊற வச்சாச்சு. காலைல எந்திரிக்கும் போது கரெக்டா 5 மணி. ஜராருமே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு. இல்லனா 7:30 மணி 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. ஸ்கூல் லீவ் விடலையான்னு கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை ஸ்கூல் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் லீவ் தான். தம்பிகார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாண்டா அவரை தூங்க விட்டுட்டு மாமா கடை கிளம்பி போயிருந்தாரு. லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி பிளான் பண்ணிருந்தேன். காலைல போனோம்னா ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்கன்றதுக்காக சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சீக்கிரமே எந்திரிச்சிட்டனால நல்ல பசி. அதனால காலையிலேயே ஆளுக்கு கொஞ்சமா மால்ட் குடிச்சிடலான்னு நேந்திரம் பனானா மால்ட் எடுத்து வச்சிருக்கேன். பாலையும் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. ஜூசர்ல மால்ட் சேர்த்து கொஞ்சமா நாட்டு சக்கரை காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அடிச்சு எடுத்தோம்னா சூப்பர் கிரீமியா இருக்கும் குடிக்கிறதுக்கு. பால்ல சூடாவும் போட்டு ஆத்தி குடிக்கலாம். ஆனா இப்படி குடிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. அப்புறம் அடிச்சு குடுத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்காது, சூடாவும் இருக்காது. ஆனா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஜராரும் அதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டான். ஜரார் காலைல ஸ்கூல் போகும்போது ஐதான் எந்திரிச்சிருக்கணும். அப்பதான் அவன் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு ஸ்கூல் போவான் தம்பி கூட. ஒருவேளை ஐதான் எந்திரிக்கலன்னா அவ்வளவுதான், இவன் புலம்பிட்டே இருப்பான். இன்னும் எந்திரிச்சு வரல தம்பி, நான் விளையாடிட்டு தான் போவேன் அப்படின்னு இருப்பான். இன்னைக்கு எந்திரிச்சிட்டாங்க. ரெண்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. பச்சை பயிறு தோசைக்கு தண்ணியா தேங்காய் சட்னி வச்சா நல்லா இருக்கும். தேங்காய் பொட்டுக்கடல கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா புளி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நார்மலா சேர்க்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டோம்னா தண்ணியா தேங்காய் சட்னி சாப்பிடுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அந்த தோசையோ இட்லியோ நல்லா ஊறி இருக்கும். எடுத்து சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் தண்ணி தேங்காய் சட்னில. 1 கப் பச்சை பயிறு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி தண்ணியில ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணியில இருந்து அந்த பச்சை பயிறு அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகா உப்பு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மையா அரைச்சிடலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா ரெடி பண்ணதுக்கு அப்புறமே ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தோசையை. மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான பதம். இப்போ இந்த தோசையை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். நான் தோசை சுட்டு சட்னி அரைச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த பொம்மையே கூட வச்சு என்னத்தை தான் விளையாடுறாங்கன்னு தெரியல, விளையாடிட்டே இருந்தானுங்க. நிறைய டைம் இருந்தது. அதனால நீயே சாப்பிடுறான்னு கையில கொடுத்து உட்கார வச்சுட்டேன். இடையிலேயே நானும் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு காலையிலேயே வெளில ஒரு ஷூட் இருக்கு. இவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வெளியே கிளம்பி போகணும். ஆலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர்னாலே நம்மளுக்கு ஹைட்ரேஷன் கொடுத்துரும். கூடவே கிரீஸியான ஸ்டிக்கியான ஃபீலையும் சேர்த்தே கொடுத்துரும்ல. அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மாமா எர்த்தோட ஆலோவேரா லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் இது. மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராக வாங்குற ஆலோவேரா ஜெல் கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு அதிகமான ஹைட்ரேஷனை இந்த ஆலோவேரா லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு கொடுக்குது. ஜெல் மாய்ஸ்சரைசர் நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷனையும் நம்மளுக்கு கொடுக்குது. இதில் இருக்க ஆலோவேரா ஸ்கின்னை நல்லா சூதிங்காக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹைலரானிக் ஆசிட் லாங் லாஸ்டிங்காக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. லைக் பேராபின் மினரல் ஆயில்ஸ் அண்ட் சிலிகான்ஸ்னு எதுவும் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அப்சர்வும் ஆகிடுது ஸ்கின்ல. லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கி ஸ்கின் ஃபீலுக்காகவே இந்த மாய்ஸ்சரைசரை தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்ட்டோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா mamaearth.inல நம்ம கோட் சோரு 2025 போட்டு 20% டிஸ்கவுண்ட்டோட வாங்கிக்கிறலாம். மாமாயத்தோட அஃபிஷியல் ஆப் ஆர் வெப்சைட்லையுமே நம்மளோட கூப்பன் கோட் சோரு 2025 போட்டு 20% டிஸ்கவுண்ட்டோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறலாம். ப்ராடக்ட் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் அவைலபிளாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் கூட மாமாயத் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் மாமாயத் ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறந்துடாமல் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 20% ஆஃபரோட வாங்கணும்னா மறந்துடாம நம்ம கோடை யூஸ் பண்ணுங்க. நாங்க மால்ட்லாம் குடிச்சு முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கே வந்துட்டோம். ஆனா இப்பதான் இவர் இந்த மால்ட்டே குடிக்கிறாரு. யாரும் இந்த சட்டி பாத்திரத்தெல்லாம் கையில எடுத்துடக்கூடாது, எதையாவது குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துடக்கூடாது. உடனே வந்துருவாரு, எனக்கு கொடுங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஆனா குடிக்க மாட்டேன், சும்மா ஆசைக்கு அதை வாங்கி ஒரு சிப் அடிக்கிறது அவ்வளவுதான். எனக்கு பசி வந்துருச்சு, தோசையை ஊற்றி சட்னியை ஊற்றி சாப்பிடுவோன்னு நான் 2 தோசையை ஊற்றி அந்த தண்ணி சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அம்புட்டு ருசியா இருந்துச்சு. நேந்திரம் பனானா மால்ட்டு, ரெட் பனானா மால்ட் எல்லாம் என் பையனுக்கு சின்னவனுக்கு நான் எப்படி கொடுப்பேன்னா இந்த மாதிரி பவுடரை வந்து தண்ணி இல்லைனா பாலில் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்கிறது. ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நல்ல வெந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு ஃபீட் பண்ணுவேன். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு டேரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி ஆற வச்சு தான் ஊட்டுவேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை கொடுத்து பழக்கிருக்கீங்க குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிடலாம். முதல் 2-3 வாயை அமைதியாக வாங்கிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடுவேன், அங்கிட்டு போவேன், இங்கிட்டு போவேன். வீட்டையே பலமுறை சுற்றி வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நேரம் சாப்பாடே ஊட்டி முடிக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன், காலைல செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்ல, அந்த பைப் எடுத்து அவன் கையில் கொடுத்துருவேன். செடிக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு. அவர் தண்ணி ஊற்றுவார், நான் அவருக்கு
சாப்பாடை ஊட்டுவேன். 2 வேளையும் ஒரே வேலையா முடிஞ்சு போயிடும். இவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவரை ரெடி பண்ணி பிளே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். காலையில இவருக்கு 10 மணிக்கு தான் ஸ்கூலு. அண்ணன் போகவும் தம்பியை கொண்டு போய் விடணும். ஐதான் 1 வயசுல இருந்தே டே கேர் போயிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு வெளியில தான் வேலை அதிகமா இருக்கும், வீட்டுல இருக்கிற ஆளுங்க இல்ல. அதே மாதிரி யாராவது பெரியவங்க வீட்டுல இருந்தாவது விட்டுட்டு போகலாம், இல்லைன்னா இங்கே யார்கிட்ட விட்டுட்டு போகிறது. அதனால தான் அவனை ரொம்ப சின்ன வயசுலேயே டே கேர் விட்டுட்டேன். ஆரம்பத்தில் வெளியில் போகிற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் சமாளிக்க முடியல அந்தந்த இடங்கள்ல. அதனால தான் அவர் ஸ்கூல் போகிறாரு. லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி தானே சொல்லியிருந்தேன். மணி கரெக்டாக 8. சீக்கிரம் எழுந்திரிச்சனால நிறைய வேலைகள் முன்னாடியே முடிச்சாச்சு. இப்போ வேகமாக பிரியாணி பண்ணணும். அரை மணி நேரத்தில் முடிச்சாதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். குக்கரில் எண்ணெய், நெய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா நிறைய, ஒரு கை நிறைய போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும். கொத்தமல்லி புதினாலாம் லைட்டாக மடங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போடல நம்மளோட பிரியாணி மசாலா சேர்க்கறனால. ஏன்னா அதுலயே எல்லா ஃபிளேவர்ஸும் வந்துடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தயிர், நல்லா கெட்டி தயிரா பார்த்து சேர்த்திருக்கேன். அது கூடவே நம்மளோட பிரியாணி மசாலா. 1/2 கிலோ அரிசிக்கு 2 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்தாலே போதும். இந்த ஒரு பிரியாணி மசாலா சேர்க்கறனால கரம் மசாலா, மிளகாத்தூள், பட்டை கிராம்பு பொடின்னு எதுவும் சேர்க்க வேண்டியிருக்காது. நல்ல கலரும் வாசனையும் கொடுத்துரும். கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி மசாலா, நம்ம பிரியாணி மசாலா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னாலும் அதை மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி வந்திருந்ததுன்னு. ஏன்னா நம்ம கிட்ட இப்போ டாப் செல்லிங் ப்ராடக்ட்ல பிரியாணி மசாலா தான் இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த கண்டினியூஸ் சப்போர்ட். ஒரு தடவை வாங்கினவங்களே நிறைய தடவை திரும்ப ஆர்டர் பண்றீங்க. நீங்க கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ பாருங்க, மஷ்ரூம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசியில தான் இந்த பிரியாணி பண்ண போறேன். ராஜபோகம் பொன்னில. அது ஒரு 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அந்த ரேஷியோல தண்ணி சேர்த்திருக்கேன். உப்பும் சேர்த்துட்டு விசில் போட்டு விட்டாச்சு. சிம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சைட் டிஷ்க்கு தயிர் பச்சடி மட்டும் தான் வைக்க போறேன். இதுதான் லஞ்சுக்கும் நாங்க வச்சுக்கிற போறோம். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரெடி பண்ணிட்டு. அவ்வளவுதான், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைட்ல பிரியாணி, இன்னொரு சைட்ல ரைத்தா, 2 ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மிச்சத்தை நாங்கள் அப்படியே லஞ்சுக்கு வச்சிருவோம். கரெக்டாக 8:40க்கு பேக் பண்ணி முடிச்சேன். வண்டியும் வந்துருச்சு. சரி ரைட்டு போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு பெரியவரை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அண்ணன் ஸ்கூல் போயிட்டாராம். என்னையும் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கை காமிச்சு அழுதுட்டு இருந்தான். அவர் வண்டி கிளம்பிருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம சின்னவரை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு எனக்கு வெளில ஷூட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அம்பிட் ருசிக்கான வேலைகள் வீட்டில் இருக்கு. புதுசா ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த டேட்ஸை பார்க்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு எதுவும் ஐடியா இருக்கா? கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏபிசிக்கு ஆப்பிளும் வந்து இறங்கி இருந்தது, அதையும் கட் பண்ணணும். சரி, வெளியே போயிட்டு வந்தா மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். நம்ம வீட்லயே காய் நறுக்கிறதுக்கு, பழம் நறுக்கிறதுக்குலாம் ஆளுங்க வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இதெல்லாம் இப்படி நறுக்குங்க அந்த மாதிரி பக்குவத்துல சொல்லிட்டு நான் கிளம்பணும். ஆனா மால்ட் ரெடி பண்றது, ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். காய் நறுக்கிறது, பழம் நறுக்கிறது மட்டும் ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எடை போட்டு இது இந்த எடை அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். அடுத்த விளாக்ல பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். காலைல நல்ல வெயில் அடிக்கும்ல, அதனால காய வைக்கிறது எல்லாத்தையும் கூட காய வச்சாச்சு. மேலே போனா முருங்கைக்காய் நிறைய இருந்தது, அதையும் எடுத்துட்டு வந்து கரெக்டா வெளியில கிளம்புற நேரத்துல நெய்க்காரக்கா வந்துட்டாங்க. நெய் வாங்கிக்கோப்பா அப்படின்னு. சரி கொடுங்கக்கான்னு அவங்ககிட்ட நெய்யை வாங்கி வச்சுட்டு ஒரு 12-13 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுல இருந்து கிளம்பி போனாதான் அந்த வேலையை முடிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட முடியும். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.